ஹலோ கைஸ், வணக்கம். இது உங்க பிரபு பிரதீக் சேனல். நான் உங்க பிரபு பிரதீக். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்றதான் நம்ம பேசலாம்னு நினைச்சோம். ஆனா அது அப்படியே எடுத்து ஓரமா வச்சிடலாம். தாவேகா தலைவர் விஜய் எதுக்காக சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போனாரு? கரூர் சம்பவம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் தாவேகா தலைவர் விஜய டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலி சிபிஐ விசாரணைனாலே 2 விதமா இருக்கும். ஒண்ணு, படத்துல வர மாதிரி நடுவுல வந்து உட்கார வச்சுட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கேள்வி கேட்டு அவர்கிட்ட பதில வாங்குவாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதிலா அவர் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்கணும். அதுக்கு விஜய் அண்ணா வந்து எழுத்துப்பூர்வமா மட்டும்தான் பதில் சொல்லி இருக்காரு. 11:30 மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இந்த விசாரணை வந்து போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5 மணி நேரத்துல சாப்பிடுற டைம் ஒரு மணி நேரம் டைம் கொடுத்திருந்தாங்க. சோ அதுவுமே அவர் வந்து எடுத்துக்காம, நான் வெளியே போய் சாப்பிடல, நான் இங்கேயே எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், வெளியே போனா ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும்னு சொல்லிட்டு அதையும் அவாய்ட் பண்ணிருக்காரு. சிபிஐ தரப்புல இருந்து 60ல இருந்து 80 கொஸ்டின் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கதாகவும், இன்னும் அடுத்தடுத்த கட்டமா நாளைக்கு விசாரணை நடத்தலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் கூட அவர் மட்டும் இல்லாம அவரோட நிர்வாகிகளான ஆதம் அர்ஜுனா போல பலர் வந்து இந்த விசாரணைகளுக்கு உட்படுத்திருக்காங்க. விசாரணை ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துக்கு சிபிஐ அலுவலகத்துல முதல் மாடியில தான் இந்த மாதிரி விசாரணை நடக்கப்பட்டது. தமிழக அதிகாரிகள்லாம் வந்தோடனே 10வது மாடிக்கு சிறப்பு அறை ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துலதான் இந்த விசாரணையை தொடங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த விசாரணை இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. இதுக்கு முடியாத பட்சத்துல இந்த விசாரணையானது நாளைக்கும் தொடரும்ன்ற மாதிரி சிபிஐ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான கண்டென்ட் தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.